எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் சுகமாய் பத்திரமாய் நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லி, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். இன்றைக்கு சில நேரத்தில் நாம் கர்த்தருக்குள் வாழ வேண்டும் நினைக்கிற அநேக தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் அறிந்தும் அறியாமையினாலும் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். எப்படி? தேவையே இல்லாத இடத்தில் கோபப்படுவது, தேவையே இல்லாத இடத்தில் வார்த்தைகளை விடுவது, தேவையே இல்லாத காரியங்களில் துணிகரமாய் செயல்படுவது என்று சொல்லி பல காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிசாசிற்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீர்கள். என்ன காரியம் செய்தாலும் அவனுக்கு இடம் கொடுக்காத அளவிற்கு நாம் நிற்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை கர்த்தர் நம்முடைய கரத்தில் எதிர்பார்க்கிறார். சிலர் எல்லா நேரத்திலும் சரியாக ஜெபம் பண்ணி ஒழுங்காக இருக்கிறவங்க திடீரென்று சில சாதாரணமான அற்பமான காரியத்திற்காக எல்லாவற்றையும் இழந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள். நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் அவன் நம்மிடத்தில் வந்து அவனுடைய காரியங்களையும் அவனுடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற ஏதுவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று நாம் தீர்மானித்தோம் என்று சொன்னால் அதை நாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. இந்த காரியம் கர்த்தருக்கு பிடிக்காது என்று நாம் தீர்மானித்தோம் என்று சொன்னால் அதை நாம் செய்யவும் கூடாது, அதை நினைக்கவும் கூடாது. நமக்கென்று சில கோட்பாடுகள் உண்டு பிரியமானவர்களே. இப்படியெல்லாம் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளும் பொழுது நாம் பிசாசிற்கு இடம் கொடுக்காதபடி நாம் தைரியமாய் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் அந்த பாவம் செய்யக்கூடாது கூடாது கூடாதுன்னு நினைச்சேன் பிரதர், ஆனாலும் கடைசியில் போய் அந்த பாவத்தை செஞ்சிட்டேன் பிரதர். ஒரு பக்கம் பிசாசு ஏவினாலும் அவர்களும் இருக்கிற அந்த ஆசை என்ன செய்யும், கொண்டு போய் அதை செய்ய வச்சிடும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், அவனுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். அவன் வஞ்சனை உள்ளவன். அவன் உங்கள் ஆத்துமாவை திருடி பாதாளத்தில் கொண்டு போவதற்காக தந்திரமாய் பேசி தந்திரமாய் போராடி ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் கொடுத்த இடத்தினால்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை உலகம் சந்தித்தது. இடம் கொடுக்காதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. யாக்கோபு 4:7 சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி, இடம் கொடுக்காதிருங்கள்னு கர்த்தர் சொன்னாரு. ஆனால் கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு? எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். அவனுக்கு எதிர்த்து நெல். ஒருவேளை யோசிக்கலாம், பிரதர் என்னாலலாம் எதிர்த்து நிற்க முடியாது பிரதர், பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஜெபிச்சாதான் அது ஓடும், பெரிய பெரிய ஊழியக்காரங்க செஞ்சாதான் ஓடும். இல்லவே இல்லை பிரியமானவர்களே. நீ எந்த இடத்திலிருந்து இயேசுவே என்று கூப்பிட்டாலும் கர்த்தருக்கு ஒத்தாசை அனுப்பி எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை கொடுப்பார். அன்றைக்கு தாவீதுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் கிருபை பாராட்டுவது உண்மை என்று சொன்னால், கிருபை பாராட்டினது உண்மை என்று சொன்னால், நீங்கள் பிசாசை ஜெயிப்பது உண்மைதான். அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று இயேசு தம்முடைய வாயை திறந்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்கள் கரங்களிலே கொடுப்பாராக, வெற்றியை கொடுப்பாராக. இந்த நாளில் ஆச்சரியமாக உங்களை நடத்துவார். பயப்படாதீர்கள். சிலருக்குள்ள இருக்கிற பயம், நடுக்கம் வாழவே விடாது பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் தூர வீசிட்டு ஆண்டவருடைய வார்த்தை பிடித்து தைரியமாய் நில்லுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கனப்படுத்தி உயர்த்துவீராக. அப்படி பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளும் வெளிச்சமாய் மாறட்டும், தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும். பிசாசிற்கு இடம் கொடுக்காமல் விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் கிருபை தார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உடைய முகத்தை பார்த்து நடக்க கர்த்தரின் கிருபை தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.